வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். இந்த வீடியோவில் நாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், அதாவது டெட்டில் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் பேப்பர் 6/2/2023 ஆஃப்டர்நூன் செக்ஷன் அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜி கொஸ்டின் பேப்பர் மட்டும் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். டேஸ் இவரின் கோட்பாட்டின்படி 14 மனவெளிச்சிகள் 14 இயல்புகளுடன் இணைவு பெற்றிருக்கும். டேஸ் இவரின் கோட்பாட்டின்படி 14 மனவெளிச்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14 இயல்புகளுடன் இணைவு பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆன்சர் ஆப்ஷன் டி, வில்லியம் மெக்டூகல். அடுத்த கொஸ்டின், மாணவர்கள் தன்னுடைய சூழலுக்கேற்ற தன்னைத்தானே நெறிப்படுத்திக் கொள்ள உதவும் வழிகாட்டல். மாணவர்கள் தன்னுடைய சூழலுக்கேற்ற தன்னைத்தானே நெறிப்படுத்திக் கொள்ளும் உதவும் வழிகாட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி வந்து தனிப்பட்ட வழிகாட்டல். நுண்ணறிவு என்பது உண்மையின் பார்வையின்படி சிறந்த துலங்களுக்கான செயல்திறன் என்ற சிந்தனையை வழங்கியவர். நுண்ணறிவு என்பது உண்மையின் பார்வையின்படி சிறந்த துலங்களுக்கான செயல்திறன் என்ற சிந்தனையை வழங்கியவர். ஆன்சர் ஆப்ஷன் பி, தாண்டேக். ஒரு வகையான மனக்குறைபாடு. ஒரு வகையான மனக்குறைபாடு. ஆன்சர் ஆப்ஷன் டி, உறுப்பு கோளாறு. கற்றல் என்பது சுற்றுச்சூழல் தேவையை பூர்த்தி செய்யும் ஒவ்வொரு நடத்தை மாற்றத்தையும் என்று டேஸ் என்பதால் வரையறுக்கப்பட்டது. கற்றல் என்பது சுற்றுச்சூழல் தேவையை பூர்த்தி செய்யும் ஒவ்வொரு நடத்தை மாற்றத்தையும் டேஸ் என்பவரால் வரையறுக்கப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் டி, கார்ட்னர் மார்ஃபி. ஆல் ஃபேக்டரி சாயல்கள் நினைவு வைத்திருப்பது. ஆல் ஃபேக்டரி சாயல்கள் நினைவு வைத்திருப்பது. ஆன்சர் ஏ, மனம். மனம். ரிக்சனின் கோட்பாடு 12 வயது முதல் 20 வயது வரை உள்ள குமர பருவத்தின் எந்த நிலையை குறிக்கும்? ரிக்சனின் கோட்பாடு 12 வயது முதல் 20 வயது வரை உள்ள குமர பருவத்தின் எந்த நிலையை குறிக்கும்? ஆப்ஷன் ஏ, நம்பிக்கை வெர்சஸ் அவநம்பிக்கை. எந்த செயற்கையான தூண்டல் பாவ்லோ சோதனையில் சேர்க்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி, மணி. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப்பில் நீங்கள் ஃப்ரீயாக வந்து டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோக்கிலேயே ஆப்போட லிங்க் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்கும், நீங்கள் ஓப்பனில் இருக்கும், நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம். சரிங்களா? கீழ்கண்டவற்றுள் புறத்தீட்டு நுண்முறைகள் எது? கீழ்கண்டவற்றுள் புறத்தீட்டு நுண்முறைகள் எது? ஆப்ஷன் ஏ, ரோசாக் சோதனை. தொடக்கத்தில் உளவியல் என்பது. ஆன்சர் ஆப்ஷன் பி, உக அறிவியல். புலன்காட்சி என்பதன் பொருள். ஆப்ஷன் டி, புலன் உணர்வை புரிந்து கொள்ளுமாறு விவரித்தல். தன்னிறைவு கோட்பாட்டை அளித்தவர் யார்? தன்னிறைவு கோட்பாட்டை அளித்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அப்ரஹாம் மாஸ்லோ. ஏன் மற்றும் எப்போது என்கின்ற கற்றல் என்பது டேஸ் உளவியல் என்று கருதப்படுகிறது. ஏன் மற்றும் எப்போது என்கின்ற கற்றல் என்பது டேஸ் உளவியல் என்று கருதப்படுகிறது. ஆப்ஷன் பி, கல்வி உளவியல். மாணவர்கள் வீட்டு வேலையை ஒப்படைப்புகளை செய்கிறார்கள் என்பது அவரின் அறிவுத்திறனுக்கான டேஸ் எடுத்துக்காட்டாகும். ஆப்ஷன் டி, சுய ஒழுக்கு. ஒரு நபரின் தூண்டல் துலங்கள் தொடர் இணைப்பை தொடர் இணைப்பு தொகுப்பு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் பி, சங்கிலி தொடர் கற்றல். ஒரு நபரின் தூண்டல் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான தொடர்கள் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதோட தொடர் இணைப்பு வந்து பார்த்தீங்கன்னா சங்கிலி தொடர் கற்றல். அவாவு நிலை என்ற வார்த்தையை முதலில் பயன்படுத்தியவர் யார்? ஹெராஃபி.
டேஸ் பெற்றோர் வளர்ப்பு முறை குழந்தைகளை தன்னிச்சையாக செயல்பட ஊக்குவித்தலும் சில வரம்புகள் மற்றும் கட்டுப்பாடுகளை அவர்களின் செயல்களில் நிலைப்படுத்துதலையும் குறிக்கும். ஆப்ஷன் டி அதிகாரப்போக்கு. வளர்ச்சி என்பது கரு முதல் கல்லறை வரை நடைபெறும் தொடர் செயல்முறை. கீழ்கண்ட எந்த கொள்கையுடன் தொடர்புடையது? வளர்ச்சி என்பது கரு முதல் கல்லறை வரை நடைபெறும் தொடர் செயல்முறை. கீழ்கண்ட எந்த கொள்கையுடன் தொடர்புடையது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தொடர்ச்சி. ஒருவர் ஒரு பொருளை உண்மையான கண்ணோட்டத்தில் உற்று நோக்குவது கீழ்கண்டவற்றுள் எதை குறிக்கிறது? ஆப்ஷன் சி மன வெளிச்சி முதிர்ச்சி. குழுவின் கருத்து வெளிப்பாட்டை மதிப்பீடு இல்லாமல் வெளிப்படுத்தும் உத்தியானது டேஸ் ஆகும். குழுவின் கருத்து வெளிப்பாட்டை மதிப்பீடு இல்லாமல் வெளிப்படுத்தும் உத்தியானது டேஸ் ஆகும். ஆப்ஷன் சி மூளைப்பொழிவு. உடல் பருமனுடையவர்கள் டேஸ். உடல் பருமனுடையவர்கள் டேஸ். எதிர்மறை சிந்தனை உள்ளவர்கள். மீத்திறன் மிக்க மாணவர்களை டேஸ் மூலம் கண்டறியலாம். மீத்திறன் மிக்க மாணவர்களை டேஸ் மூலம் கண்டறியலாம். திறமை கண்டுணர்வு தேர்வு. குழந்தைகளிடத்தில் பாராட்டுதல் மற்றும் குறை கூறுதலின் விளைவை ஆராய சோதனை மேற்கொண்டவர். குழந்தைகளிடத்தில் பாராட்டுதல் மற்றும் குறை கூறுதலின் விளைவை ஆராய சோதனை மேற்கொண்டவர் யார்? ஆப்ஷன் டி ஹெர்லாக். அணுகுமுறையில் ஒரு குறிப்பிட்ட நபரை எடுத்துக்கொண்டு அவரை நீண்டகால இடைவெளிக்கு ஆய்வு செய்தல் ஆகும். டேஸ் அணுகுமுறையில் ஒரு குறிப்பிட்ட நபரை எடுத்துக்கொண்டு அவரை நீண்டகால இடைவெளிக்கு ஆய்வு செய்தல் ஆகும். ஆப்ஷன் ஏ நீள்நிலை அணுகுமுறையில். ஒரு மனிதனை குழுவின் சராசரியோடு ஒப்பீடு செய்வதற்கு கீழ்கண்ட எந்த அணுகுமுறை பயன்படுத்தப்படுகிறது? ஒரு மனிதனை குழுவின் சராசரியோடு ஒப்பீடு செய்வதற்கு கீழ்கண்ட எந்த அணுகுமுறை பயன்படுகிறது? ஆப்ஷன் ஏ முறைப்படுத்தப்பட்ட அணுகுமுறை. பள்ளி முன்பருவ காலத்தை டேஸ் பருவம் என்று அழைக்கலாம். பள்ளி முன்பருவ காலத்தை டேஸ் பருவம் என்று அழைக்கலாம். ஆப்ஷன் சி முன் குழந்தை பருவம். புலன் உணர்வு மற்றும் மத்திய நரம்பு மண்டலத்திற்கு இடையேயான இடைவினையை விளைவு. புலன் உணர்வு மற்றும் மத்திய நரம்பு மண்டலத்திற்கு இடையேயான இடைவினையின் விளைவு. ஆப்ஷன் பி உணர்தல். எது சிறந்த நினைவுக்கான பண்பு அல்ல? எது சிறந்த நினைவுக்கான பண்பு அல்ல? உற்று நோக்கல். ஆர்வம் உணர்வுகள் மற்றும் டேஸ் உடன் நெருங்கிய தொடர்புடையது. ஆப்ஷன் டி விருப்பங்கள். இவற்றில் எந்த ஒன்று மோசமான மனநலத்திற்கு அறிகுறியாக இருக்கிறது? கீழ்கண்டவற்றில் எந்த ஒன்று பார்த்தீங்கன்னா மோசமான மனநலத்திற்கு அறிகுறியாக இருக்கிறது? ஆப்ஷன் சி தீர்வு காணும் திறனில் குறைபாடு. ஓகேங்களா, இதான் பார்த்தீங்கன்னா மோசமான மனநலத்திற்கான அறிகுறியாகும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் 6/2/2023க்கான கொஸ்டின் பேப்பர் எல்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப்பில் போய் எழுதிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. சரிங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.